தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2024 முடிந்து விட்டது. 2025 தொடங்கி இருக்கிறது. எல்லாருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் 2025 எப்படி இருக்கும் என்ற யோசனை தான் எல்லாருக்கும் வருகிறது. 2024 கடைசி நாள் வரைக்கும் நான் பொறுமையாயிருந்தேன். நான் என்னென்ன செய்தேனோ, என்னென்ன சொன்னேனோ, எவைகளெல்லாம் குறிப்பிட்டு இருந்தேனோ அவைகளெல்லாம் 2024 வரைக்கும் யாரும் நிறைவேற்றாதபடி நிறைவேற்றினபடியினால் கர்த்தருடைய ஆவியானவர் அதை பெற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகளுக்காக துக்கப்படுகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன். எத்தனையோ காரியங்கள் சம்பவித்தது, எத்தனையோ காரியங்கள் பயங்கரமாய் இந்த உலகத்தில் நடைபெற்றது. ஆனாலும் உணர்வில்லாமல் என் ஜனங்கள் என்னை குறித்து சிந்தியாமல் இருக்கிறார்களே என்று நான் வேதனைப்படுகிறேன். ஒவ்வொரு வருஷமும் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள், அநேக இடங்களில் நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்காமல் சொல்லிக்கொண்டே இருந்தேன். படு பயங்கரமான காரியங்கள், பூமியே பயங்கரமான முறையில் எழும்பினதையும், பூமிக்குள் 3 கிராமம் வெள்ளத்தினால் மூழ்கினதையும், 3 கிராமம் இல்லாமல் போனதையும், நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ ஜனங்கள் மரித்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆண்டவர் 2024 ஆண்டு வரைக்கும் காணாதவர் போல் இருந்தேன். நான் சிந்தின இரத்தத்தை குறித்து சிந்தியாமல், நான் சிந்தின இரத்தத்தை குறித்த அக்கறை இல்லாமல் அநேக தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவராகிய என்னை துக்கப்படுத்தி விட்டீர்கள். சபை பின்தங்கி போய்விட்டது. திரள் திரளாய் மக்கள் குவிகிறார்கள் என்பதை பார்த்து ரட்சிப்பு, மனம் திரும்புதல், சத்தியம் இன்றைக்கு இல்லாதபடி ஆவிக்குரிய நிலைமை மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லை. அநேக இடத்தில், அநேக சபைகளில் பரிசுத்த ஆவியானவராகிய நான் கிரியை செய்யவில்லை என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்காணியா இருக்கிறவன் கண்காணியா இருக்கிறானா? தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்களுக்கு இஷ்டமான, தங்கள் இஷ்ட போக்கிலே, தங்கள் சுய இச்சையினால் வீணாக போய்கொண்டிருக்கிறார்கள். தேவைகள் சந்திக்கப்படுகிறது, பணம் வருகிறது. அநேகர் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டும் அதை அவமதிக்கிறபடியினால் 2025 ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறது என்பதை நான் சொல்ல போகிறேன். ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால். நாய் தான் கக்கினதை தின்னோம். ஒன்று அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு. வெதுவெதுப்பா இருக்காதே, என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஒருவேளை ஆற்றில் கால் வைத்தால் ஆற்றிலேயே போய்விடு, சேற்றில் வைத்தால் அமிழ்ந்து விடு. ஏன் மாய்மாலம்? ஏன் பலருக்கு முன்பாக உன்னை நீயே நீதிமான், பக்திமான், பரிசுத்தமான், ஜெப வீரன், ஆராதனை வீரன் என்று ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? என்னுடைய நாமத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை நீ அறியவில்லை. பலருக்குரிய துன்பமான சூழ்நிலைகள், துக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது
என்ன செய்வேன் என்று சொல்லி அறியாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகராய் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் சொல்கிறேன். 2025 மோசமான வருஷம், கடினமான வருஷம், சஞ்சலமான வருஷம், துக்கமான வருஷம், மகா மகா பெரிய பயங்கரமான கொடிய வருஷமாய் பிறந்து விட்டது. என்னென்ன காரியம் நடக்கக்கூடாததோ அவைகள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறேன். 2025 கடினமான ஒரு சூழ்நிலை பயங்கரமான ஆபத்திற்குரிய சூழ்நிலையாய் மாறுகிறது. பஞ்சத்திற்குரிய சூழ்நிலை வரப்போகிறது. கொடிய பஞ்சம் தேசத்தை தாக்கப் போகிறது. பல இடங்களில் அந்த கொடிய பஞ்சத்து நிமித்தம் ஜனங்கள் ஆகாரம் கிடைக்காமல் சில தேசத்தில் எல்லாம் மரித்து போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கும் ஜெபம் பண்ணு, அற்புதம் செய்கிறேன். பரிசுத்தமாயிரு, அற்புதம் செய்கிறேன். உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்த நாள் முதற்கொண்டு, எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் முதற்கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த ஆண்டு அப்படி அல்ல. டைரக்ட் பனிஷ்மெண்ட். அது யாரா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகன், மெய்ப்பன், விசுவாசி, எப்பேற்பட்ட ரூபத்தில் இருந்தாலும் சரி, டைரக்ட் பனிஷ்மெண்ட் இந்த ஆண்டு வரப்போகிறது. உண்மையான சத்தியம் இதுவரைக்கும் வைராக்கியமாயிருந்து சத்தியத்தை அப்படியே சத்தியமாய் சொன்ன தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் ஆசீர்வாதமே ஒழிய வேறு யாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்ல மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நான் சொல்லாத காரியத்தை வசனத்தில் இருந்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். பணத்தை கொடு, நகையை கொடு, வீட்டை எழுதி கொடு, ஊழியனே மனம் திரும்பு, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை கடைசி பரியந்தமும் நடத்துவேன், என் ராஜ்யம் வருகிற வரைக்கும் நடத்துவேன், என்ன கேள், அப்பொழுது நான் உனக்கு கொடுப்பேன். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஜனங்களிடத்திலே தேவையில்லாத சத்தியம், தேவையில்லாத வார்த்தைகள், அவர்கள் ஜீவனத்திற்காக ஜனங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அவர்களே ஒரு சுய சத்தியத்தை வெளிப்படுத்தி ஜனங்களை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் பணம் எப்படி வந்தது? உன் பணத்தை எப்படி சம்பாதித்தாய்? பணத்திற்காக எங்கெல்லாம் ஓடினாய்? யார் யாரிடத்தில் எல்லாம் கையேந்தினாய்? கர்த்தரின் வார்த்தையின்படி நடக்காமல், விசுவாசத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் நடக்காமல், பரிசுத்த ஆண்டவருடைய சந்ததியை வளர்த்தாமல் ஒரு பாவ சந்ததியை வளர்த்தி என் கிருபையை இழந்து விட்டாய். 100 முறை அல்ல, 7-70 தரம் பல முறை இருக்கட்டும் கிருபை. 2024 வருடம் டிசம்பர் 31ஆம் தேதியோடு finished. இதுவரைக்கும் சான்ஸ் கொடுத்தேன், சாய்ஸ். மனம் திரும்பாத பிள்ளைகளுக்கு ஐயோ, பிடரியை கடினப்படுத்தி எந்த விதத்திலேயும் என் சமூகத்திலே காயப்படுத்தின உங்களுக்கு சடுதியில் வரும் காரியம் நினைத்து பார்க்காத முறையில் ஏற்படும். உன் குடும்பத்தில், ஊழியத்தில். நாகமானை சிந்தித்து பாருங்கள். எலிசாவினிடத்திலே ஓடுகிறான். குஷ்டம் தண்ணீரில் மூழ்கின உடனேயே சுகமாகிவிட்டது. நாகமானிடத்திலே ஓடி வந்து சொல்லுகிறான், ஐயா எனக்கு சுகமாயிருச்சு, நான் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
எலிசா வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். என்ன ஆனது? கேயாசி ஓடுகிறான் பின்னாலே. ஓடிக்கொண்டிருந்த கேயாசி அந்த பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு திரும்பி வருகிறான். திரும்பி வந்தவனுடைய சூழ்நிலை எப்படி? கேயாசிக்கு தெரியாது, நாம் அறியாமல் செய்கிறோம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாகமான் கொடுத்த காணிக்கையை வாங்க மறுத்த எலிசா அதை பிடுங்கி வந்த கேயாசி உள்ளே நுழையும் பொழுதே, நாகமானின் குஷ்டம் உன்மேல் வருவதாக. நாகமானிடத்திலே இருந்த குஷ்டரோக வியாதி அவனிடத்தில் வந்துவிட்டது. பணத்திற்காக ஆசைப்பட்டு ஓடின கேயாசி. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வல்லமை அறியாமல் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் விலையேற பெற்ற நாமம். வனாந்தரத்திலே அதிர பண்ணின அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறித்து போட்டது, பெண் மான்களை ஈனுமடி செய்தது, அக்கினி ஜுவாலைகளை பிளந்த அவருடைய சத்தம். நீ கீழ்ப்படியவில்லையே. கிருபை கிருபை கிருபை. அந்த கிருபையின் காலம் முடியும் பொழுது என்ன நடக்கும் என்று அறியாமல் இருந்தாயே. இனி காத்திருக்க மாட்டேன். ஆவியானவர் இப்பொழுது சொல்லுகிறேன், உன்னுடைய நிலைமை என்ன? ஆசாரியனே, உன் உதடுகள் அறிவை காக்க வேண்டும். பிரசங்க பீடத்திற்கு ஏறுவதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். ஆனால் பிரசங்க பீடத்திலே எல்லாரையும் புகழ்ந்து தள்ளுகிறாய், எல்லாரையும் மேன்மை பாராட்டுகிறாய், மனுஷன் தேவ மனுஷன் என்று சொல்லுகிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் அருவருக்கிறேன். 10 கற்பனைகளை மீறி, நியாய பிரமாணங்களை மீறி, கட்டளைகளை மீறி, நியாய பிரமாணத்தின் ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் என்று சொல்லி தனிப்பட்ட ஜீவியத்தில் நடந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு கவலை இல்லையா? உனக்கு பயம் இல்லையா? மன்னிக்கிறவர் தானே இயேசு. மன்னிப்பார், மறப்பார், நிச்சயம். உண்மை, நீ கடினப்படுத்தி விட்டாய், நீ கடினப்படுத்தி விட்டாய். ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் விசுவாசத்தோடு போனபடியினால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டேன். இனி பரிசுத்த ஆவியானவர் 2024 ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். முடிவு வரைக்கும் பார்த்தாகிவிட்டது. இனி கர்த்தருடைய ஆவியானவர் நான் எப்படி எழும்ப போகிறேன் என்று சொல்ல போகிறேன். அங்கு பூமி அதிர்ச்சிகளும், இந்த பூமி அதிர்ச்சி, அங்கு வெள்ளம், தீ விபத்து, அரசியலில் இப்படி வரும், இதெல்லாம் வரும் என்று தெரிந்ததே. அது யூகித்தும் சொல்லலாம். ஆண்டவராகிய கர்த்தராகிய நான் ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், எரேமியா, மீகா, யோவேல், சொப்பனியா, சகரியா, மல்கியா, இன்னும் பல தீர்க்கனுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை அந்த வார்த்தையின்படியே செய்ய போகிறேன். கட்டுவேன், இடிப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறேன். சுமப்பேன், இனி சுமப்பதில்லை. நட்டுவேன், பிடுங்கி எறிவேன் என்று சொல்லியிருக்கிறேன். மாய்மால விசுவாசிகள் ஓடுகிறார்கள். யார் கூப்பிட்டாலும், யார் பேசினாலும் அவர்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஹீரோ வர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அவங்களுடைய சுயாதீனம், ஊழியக்காரர்கள் சுயாதீனத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். இவர்களை ஊழியத்திற்கு அழைத்தேன் என்று துக்கப்படுகிறேன். இவர்களின் நிமித்தம் என் ஜனங்கள் வீணராகுகிறார்களே, வீணாக போய்கொண்டிருக்கிறார்களே என்று துக்கப்படுகிறேன். ஊழியனே, இப்படி மற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி
சுய உச்சையினால் இழுப்புண்டு அவர்களை காட்டிலும் அதிக தவறுகளை செய்கிறார்களே. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் பொறுத்திருக்க மாட்டேன், நியாயத்தை செய்கிற ஆண்டவர் அநீதியை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன், துன்மார்க்கரை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். எத்தனையோ பேருடைய குடும்பத்தில் வீழ்ச்சி, எத்தனையோ பேருடைய குடும்பத்தில் மரணம், எத்தனையோ பேருடைய குடும்பத்தில் அகால மரணம், எத்தனையோ பேர் குடும்பத்தில் வியாதியினால் மரணம், எல்லாம் கொடுத்து எச்சரித்து விட்டேன். இன்னும் உணர்வில்லாமல், இன்னும் அறிவில்லாமல், இன்னும் என்னிடம் திரும்பாமல் இருக்கிறவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதைத்தான் இந்த ஆண்டு நிரூபிப்பதற்காக சொல்லுகிறேன். இரக்கம் காட்டினேன், இரக்கம் காட்டினேன், அந்த வார்த்தை முடிந்து விட்டது. மீண்டும் சொல்லுகிறேன், அந்த டைம் முடிந்து விட்டது. இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை இனிமேல் பாருங்கள். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு செயல்படுகிறார். தீமையை பேச மாட்டேன். ஒரு ஊழியத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போய் என்று பேச மாட்டேன். அந்த ஊழியம் சிதைந்து விட்டது, நீ போய் அந்த ஊழியத்தை எடுத்து நடத்து என்று காண்பிக்க மாட்டேன். உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ சிதறிவிட்டு அந்த சிதறடிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் பின்வாங்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதை நீ அறிந்து விட்டாயே. உபத்திரவத்தை கொடுப்பேன், கஷ்டங்களை கொடுப்பேன், தண்டனையை கொடுப்பேன், பாடுகளை கொடுப்பேன், வருவாய், நான் அறியேன் என்று சொல்லிவிடுவேன். இந்த நாள் 25 கேட்கிறேன், அப்போஸ்தலன் எங்கே? தீர்க்கதரிசிகள் எங்கே? சுவிசேஷகன் எங்கே? போதகன் எங்கே? மேய்ப்பன் எங்கே? சபையில் உண்டாக்கப்பட்ட இந்த 5 பேர்கள் நீதியை, சத்தியத்தை, உபதேசத்தை பிரசங்கித்திருக்கிறார்களா? பேதுரு மனம் திரும்பினான். ஐயோ, இயேசுவை மறுதலித்தேனே. அந்த பேதுருவின் மூலமாய் பலத்த அற்புதங்களை நான் செய்தேன். ஏரோது என்ற ஒருவன் எழும்பினான், பயங்கரமாய் பிரசங்கித்தான். ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு, இது மனுஷ சத்தம் அல்ல, திஸ் இஸ் காட்ஸ் வாய்ஸ், இது தேவனுடைய சத்தம். இன்றைக்கும் எல்லா சபைகளிலும் முக்கால் பாகம் அப்படித்தானே நடக்கிறது. ஐயோ, என்னமாய் பிரசங்கம் பண்ணுகிறார், என்னமாய் வசனத்தை சொல்லுகிறார், என்னமாய் எங்க தேவனுடைய பிள்ளைகளோடு இடைபெறுகிறார், ஜெபிக்கிறார், அழுகிறார், தேம்பி தேம்பி. கர்த்தருடைய பிள்ளையே, ஜனங்கள் கர்த்தருடைய சத்தம் என்று சொன்னார்கள். புழு புழுத்து செத்தான். அவன் என்றைக்கு புழு புழுத்து செத்தானோ அதற்கு பிறகுதான் அப்போஸ்தலருடைய காலத்தில், சீசருடைய காலத்தில் வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறேன். அந்த ஏரோது இறந்தான், வசனம் பெருகினது, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் இயேசுவை தரிசிக்கிறார்கள். அநேக ஊழியர்கள், ஜூதாஸ் ஆண்டவரை காட்டிக் கொடுத்தான். யார்? இயேசு கிறிஸ்துவின் 12 சீசர்களில் ஒருவன். ஓடுகிறான், ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் கொடுத்தேனே. 30 வெள்ளிக்காசை தூக்கி வீசுகிறான். உன் பாடு, நீ முத்தம் கொடுத்தாய், அரெஸ்ட் பண்ணிட்டோம், இனி உன் பாடு. இந்த பணத்தை வீசி எறிந்தால் என்ன, நீ எடுத்து போய் செலவழித்தால் என்ன?
இயேசு நெருக்கப்படுகிறதை, இயேசு பாடுபடுகிறதை பார்க்க சகிக்கல, நான்று கொண்டு செத்தான். யோசித்து பாருங்கள். இந்த வருஷத்திலே கர்த்தர் என்ன செய்வார் என்றே தெரியாது. மருத்துவர்களுக்கு மாத்திரை தெரியாது, உன்னுடைய நோய் என்ன நோய் என்று தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததை யூகித்து அந்த மாத்திரைகளை கொடுப்பார்கள். பேஷண்ட்ஸ் எல்லாரும் அந்த மாத்திரையினால் சாவார்கள். கடந்த ஆண்டு சொன்னேன், நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். நோவாவின் காலத்தில் கதவு அடைக்கப்பட்டது. கத்தினார்கள், நோவா கதவை தர, கதவை தர, கதவை தர. 2024 வந்தது ஒரு சின்ன சாம்பிள், அவ்வளவுதான். நோவா கட்டின பேழையை ஒருவனாலும் அசைக்க முடியல. அவ்வளவு பெரிய மழை வந்தது, யாரும் நெருங்க முடியல. பேழைக்குள் ஒரு சொட்டு தண்ணீர் உள்ளே போகவில்லை. 2025 ஆண்டு பிறக்கும் போதே 1ஆம் தேதியிலே இன்று கேள்விப்படுவீர்கள், செய்தித்தாளில் வாசிப்பீர்கள், டெலிவிஷனில் பார்ப்பீர்கள். என்ன செய்ய போகிறேன்? இன்றே பல தேசங்களில் நடக்க போகிற கொடிய காரியங்கள் அந்தந்த தேசத்தின் அதிபதிகளை திணறச் செய்யும். நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளைகள், நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நன்மைகள் 2024 தாமதித்தது. இருந்தாலும் ஊழியர்களை விட விசுவாச பிள்ளைகள் கட்டியா என்னை பிடித்தார்கள். அன்றைக்கு மரணமே சம்பவித்தாலும், ஆகாரமே இல்லை என்றாலும், ஒரு பேண்ட் செட் வைத்திருந்தாலும், ஒரு வேட்டி ஜிப்பா வைத்திருந்தாலும், வறுமையில் வாடின அவர்கள் என் சமூகத்தில் நிலைத்திருந்தார்கள். இந்த வருஷம் தேசம் இருளடைய போகிறது. 2025 ஆண்டாகிய இந்த ஆண்டிலே காரிருள் சூழ்ந்து கொள்ளப் போகிறது. மனம் பொருந்தி செவி கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் நன்மையை புசிப்பார்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த ஜெபம் செய்யும் நிர்விசாரிகளை குறித்து எச்சரிக்கையாக, அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. காணிக்கை பொருள், வாகனம், இடம், வீடு, மேலும் மேலும் எது தேவை என்று அறியாமல் அவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லாததை சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ! நான் தீர்மானித்ததை தீர்க்கனிடத்தில் நான் 2025 பேச போகிறேன். முகத்தை பார்த்து, வசதியை பார்த்து, ஆடம்பரத்தை பார்த்து நிறைய காணிக்கை கொடுப்பார்கள் என்று நம்பி நல்ல தீர்க்க தரிசனமாகிய தேவன் கொடுக்காத தீர்க்க தரிசனத்தை சொல்லாதே. அப்படி சொன்னால் நிறைய கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவன் 2025 சபிக்கப்பட்டவனாய் பூமியில் இராதபடிக்கு அவனை எடுக்க போகிற நாளில் அவன் படுகிற கஷ்டம், அவன் படுகிற வேதனை அந்த சபையாருக்கே ஒரு பெரிய காலமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடாதீங்க. எந்த சபை சத்தியம் நிலைத்தரு, எந்த சபையில் சத்தியம் பிரசங்கிக்கிறார்கள் உட்காரு. அன்றைக்கு லாசரு ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்திருந்தான், படுத்திருந்தான். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கஷ்டப்படுகிறான். ஐயா, ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், லாசருவின் ஒரு விரலில் ஒரு சொட்டு தண்ணீரை என் நாக்கில் விடும்படி சொல்லுங்கள். முடியாது. பரவாயில்லையா, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, நான் படுகிற வேதனையை அவர்களும் படாதபடிக்கு ஆபிரகாமை அனுப்புங்கள். நோ, அனுப்ப மாட்டேன்.
அங்கேயே நிறைய பேர் இருக்கிறார்கள். தரித்திரத்தில் ஊழியம் செய்தவர்கள், இல்லாமையில் ஊழியம் செய்தவர்கள். தேவன் கொடுக்கிற நன்மை அவர்களுக்கு இந்த ஆண்டு பெரிதாக இருக்கும். பரலோகத்திற்கு வரும் பொழுது கிரீடம் உண்டு, முத்துக்கள் உண்டு, மேன்மை உண்டு. என் ஆசீர்வாதத்தை உன்மேல் அருளப் போகிறேன். அதற்கு முன்பாக உன் சபைகளில் ஆசீர்வாதம் துளிர்க்கும். ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 12:1 தொடங்கியது எல்லா காரியங்களும். ஊழியனுடைய வியாதியில் மரணம் 2025 ஏற்படுகிறது. பல காரியங்களை சொல்ல போகிறேன். கர்த்தர் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க காலம் உண்டு, பிடுங்க காலம் உண்டு, எரிய காலம் உண்டு, சிதைத்து போட காலம் உண்டு. அந்தந்த காலத்திற்குள் வந்து விட்டீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கிறீர்களா? சபைகளை குறித்து பத்மு தீவில் பக்தனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காட்சிகள் பார்க்கிறீர்களா? வாசிக்கிறீர்களா? 7 சபைகளை குறித்து வாசிக்கிறீர்களா? 7 சபைகளினுடைய குறைவு என்ன வாசிக்கிறீர்களா? ஆதி அன்பை இழந்து விட்டாய். கிறிஸ்துவின் அன்பு இல்லை, கிறிஸ்துவின் இரக்கம் இல்லை, கிறிஸ்துவின் சிநேகம் இல்லை. ஐஸ்வர்யவானோடு மது பாட்டிலை வைத்துக் கொண்டு அருந்தி கொண்டிருக்கிறாயே, குடித்துக் கொண்டே பலிபீடத்தில் பிரசங்கிக்கிறாயே. ஒரு பக்கம் காமவிகாரம், ஒரு பக்கம் வேசித்தனம், ஒரு பக்கம் களியாட்டுகள், ஒரு பக்கம் மதுபானங்கள். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு இருக்கிற தேவனுடைய மனுஷனே, எச்சரித்து பார்த்து விட்டேன். பொருள் ஆவா என்று உனக்கு நான் எச்சரிக்கிறேன். மோசேயின் மேல் நான் கோபமானேன், கொல்ல பார்த்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் யார் என்று உனக்கு தெரியாது. எத்தனையோ ஆண்டுகள் கிருபை கிருபை, எத்தனையோ ஆண்டுகள் மேன்மை மேன்மை, எத்தனையோ ஆண்டுகள் கெஞ்சினேன். பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக மனதுருங்கி ரட்சிக்க வந்தேன். இருதயம் கடினம். இயேசு என்ற என் பெயரை வைத்துக் கொண்டு என்னென்னமோ காரியங்களை செய்து விட்டாய். இனி நான் என்ன செய்வேன் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரசங்க புஸ்தகம் வந்துருச்சு. 52 வாரங்களுக்கும் பிரசங்கம், பிரசங்க குறிப்பு புஸ்தகம் வந்துவிட்டது. ஆராதனை முறை புஸ்தகம் வந்துவிட்டது. அன்றைக்கெல்லாம் நான் பிரசங்கத்தை எடுத்துக் கொடுத்தேன். போமகனே, என் ஜனங்கள் அழுது கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு நீ பேசு. பிரசங்கம் பண்ண தெரியாதவர்களுக்கு அருகாமையில் நின்று அவர்களுக்கு வாயாயிருந்தேன். இன்றைக்கு காலை ஆட்டிக்கொண்டு பேசுகிறார்கள், ஆடிக்கொண்டு பேசுகிறார்கள், கூத்தடித்துக் கொண்டு பேசுகிறார்கள், சினிமா பாடலை பாடிக்கொண்டு பேசுகிறார்கள். சினிமா பாடலோடு என்னுடைய வார்த்தையும் சொல்லி பேசுகிறார்கள். எஜமான் கேட்கிறான் திராட்சை தோட்டத்தை பார்த்து, என்ன எல்லாம் நல்லா விளைந்துருச்சா? ஐயா, கனி கொடுக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறையா, கனி வரல, வந்தாலும் கசப்பான கனியாய் வருகிறது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். அதுதான் 2024 ரோஜா பூத்தோட்டம். வேலைக்காரன் அந்த பூத்தோட்டத்தில் இருக்கிறான். ஒரு பூ நல்லா வளர்ந்து விட்டது. தோட்டக்காரனுக்கு தெரியாமல் எஜமான் அந்த பூவை எடுத்துக்கொண்டு போகிறான். காலையிலே ஓடி வருகிறான் வேலைக்காரன். ஐயா, நல்ல பூத்த பூ யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இல்லப்பா, என் வீட்டில் வைத்திருக்கிறேன். நான் காலை வாக்கிங்க்கு வந்தேன், ரோஜா தோட்டத்தை பார்த்தேன். மலர்ந்த தோட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்து என் வீட்டில் பார் வைத்திருக்கிறேன். என் தோட்டம், என்னுடைய இடம்,
நான் விரும்பினபடியினால் அதை எடுத்து வந்தேன். நல்ல முதிர்ந்த சத்தியத்தை பேசின அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு என் சமூகத்திற்கு வரப்போகிறார்கள். அவர்களை நான் எடுக்க போகிறேன். இது முடிவல்ல வேதனைக்கு. இவ்வளவு நாள் நான் பேசினது துவக்கமே. இன்னும் பேச போகிறேன். ஒவ்வொரு மாதமும் தீர்க்க தரிசன வார்த்தையை 12 மாசமும் கேட்க போகிறீர்கள். என்ன சொல்லியும் உணர்வடையாத ஜனமே, உணர்வடையாத இஸ்ரவேலே, உணர்வடையாத மாய்மால கிறிஸ்தவனே, உணர்வடையாத மாய்மால போதகனே, உனக்கு ஐயோ. இந்த வருஷம் டெக்னிக்கல்ல ரொம்ப உயர்வு. புதிய புதிய மாடல்ல பிசாசு செல்போனை தயாரிக்க ஐடியா கொடுக்க போகிறான். ஏற்கனவே மொபைல் போனின் நிமித்தமாய் ஜபத்தை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து, வேத வாசிப்பை இழந்து, லைவ்ல பிரசங்கத்தை வீட்டுக்குள்ளாக எந்த இடத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். மோசே வருகிறான். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறான். அந்த முட்செடி எரிகிறது. முட்செடியில் நடுவிலே எழும்பி நிற்கிறார் ஆண்டவர். உன் பாதரட்சியை கலற்றி போடு. மேடையில் என்ன உனக்கு ஷூ? மேடையில் என்ன உனக்கு செருப்பு? மேடையில் என்ன உனக்கு அலங்காரம்? உன் முகத்துக்கு அலங்காரம் தேவையா? அன்றைக்கு தாவீது, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எனக்கு பிரகாசிக்க பண்ணும், நாங்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்போம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. 2 கைகளையும் உயர்த்தி வானத்திற்கு நேராய் முகத்தை உயர்த்தி பார்த்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை காணவே இல்லை. ஏன் ஒவ்வொரு வருஷமும் தீர்க்க தரிசனம் சொல்லி எச்சரிக்கிறேன். டோன்ட் கேர், நெவர் மைண்ட் என்று போகிறாய். ஆண்டு அரசியல் தலைவருடைய மரணம். அநேகர் அரசியலில் மரிக்க போகிறார்கள். அரசியலில் குழப்பம். அரசியல்வாதியோடு தொடர்பு வச்சிருக்கிற, அரசியல்வாதியோடு ஐக்கியம் வச்சிருக்கிற, அரசியல்வாதியோடு போஜனமான பண்ணுகிறாய். தேடி போ சொன்னா அரசியல் தலைவர்கள் தேடி ஆலயத்திற்கு வருவார்கள். அதுதான் ராஜரிக அபிஷேகம் என்று சொன்னேன். போய் அவர்களிடத்தில் பிச்சை எடுக்கிறாயா? கிறிஸ்தவ கூட்டத்திற்கு செய்கிறது ஆண்டவராகிய நான் தான். அரசியல்களை அதற்கு அனுகூலமாய் உண்டாக்குகிறதும் நான் தான். நீ போய் கஞ்ச வேண்டாம். சால்வையை போத்திட்டு அவங்கள உட்கார வச்சு என்ன கனப்படுத்துகிறாய்? என்னை கனப்படுத்துகிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆண்டு சூரியனில் ஒரு புயல் வரப்போகிறது. வெப்பம் என்றால் என்ன என்பதை 2024 காண்பித்து விட்டேன். இந்த வருஷம் வெப்பம் அதிகமாக இருக்க போகிறது. ஜனங்கள் வெப்பத்தை தாங்க முடியாதபடி ரோட்டிலேயே சுருண்டு விழுந்து மரிப்பார்கள். இந்த ஆண்டு அந்த வெப்பத்தின் மிகுதி அதிகரிக்கும். மழை வெள்ளம் 2024 வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருந்தது போலல்ல, மிக 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 அதிகமாய் அதிகரிக்கும். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வட இந்தியாவில் பயங்கரமான மழை உண்டாகும். மலை தேசங்களுக்கு இருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை. பாறை உருண்டு வரப்போகிறது. மலைகள் தகர்க்கப்பட போகிறது. காற்றாற்று வெள்ளம் எங்கேயோ இருந்து வந்து எல்லா இடங்களிலும் ஜனங்கள் தத்தளிக்கிறதை பார்க்க போகிறீர்கள். வட மாநிலங்களில் சில இடங்கள் தண்ணீரால் மூடப்பட போகிறது. வீட்டுக்குள்ள
நெஞ்சு வரைக்கும், குழம்பழங்கால் வரைக்கும். நீச்சல் ஆழமே தாண்டுகிற அளவிற்கு 2 பகுதிகள் வட இந்தியாவில் வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது. பொருளாதாரம் இந்த வருஷத்தில் வீழ்ச்சி, 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 வீழ்ச்சி. யார் எவர் எந்த ஸ்தானத்தில் எழும்பினாலும் பொருளாதாரத்தை மேலே கொண்டு வர முடியாது. ஷேர் மார்க்கெட் விழும். அமெரிக்காவுக்குத்தான் நான் எத்தனை எச்சரிக்கை கொடுப்பது. டொனால்ட் ட்ரம்ப், நீ மரணத்திற்குள்ளாக போக வேண்டியவன். உன்னை மீட்டு எடுத்து மறுபடியும் ஒரு நல்ல நிலைமையிலே உன்னை உட்கார வைத்திருக்கிறேன். உனக்குள் இருக்கிற தீங்கை விளைவிக்கிற உன்னோடு இருக்கிற சக பணியாளர்களை ஒதுக்கிவிடு. தேவனுடைய பிள்ளைகள், ப்ராஃபட், ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உன்னுடைய அரசாங்கத்தில் கொண்டு வா. ஏனென்றால் இந்த ஆண்டு உனக்கு கேடான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு உனக்கு ஒரு மோசமான ஆண்டு. இந்த ஆண்டிலே உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாய் வெளியே வரப்போகிறது. இன்னும் உன்னுடைய உயிருக்கு நிறைய பேர் குறி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு எதிராய் ஆயுதம் எழும்ப போகிறது. அது வாய்க்காதே போக வேண்டுமானால் எப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பினார்களோ. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட பொழுது நெகேமியா துதிக்கிற ஜெபிக்கிற கூட்டத்தை எழுப்பி அலங்கத்தை திரும்ப கட்டினானோ, அமெரிக்காவை கட்டுவது உன்னுடைய கையில் இருக்க போகிறது. ஆகையால்தான் ஒரு இந்து மகளுடைய கையில் அமெரிக்காவை கொடுக்காமல் உலகத்திற்கே வல்லரசாய் இருக்கிற தேவ மனுஷனுடைய கையில் கொடுத்தேன். உன் கையில் பைபிள் இருக்கிறது. ஆலயத்திற்கு போகிறவன் ஜாக்கிரதை. அமெரிக்காவில் பல இடங்களில் மாசு, பல இடங்களில் வெள்ளச்சேதம், குண்டுவெடிப்பு, பல இடங்களில் துயரமான சம்பவங்கள் நடக்கப் போகிறது. இங்கிலாந்து தேசம் இதுவரைக்கும் நான் அமைதியா இருந்ததற்கு காரணம், அந்த தேசத்தின் மூலமாகத்தான் ஜனங்கள் இயேசுவாகி என்னை அறிந்து கொண்டார்கள். மருத்துவமனை, பள்ளிக்கூடம், இன்னும் பல காரியங்களை எல்லா தேசத்திற்கும் செய்தார்கள். பொறுத்து பார்த்து விட்டேன். வன்முறை நடக்கப் போகிறது, வெள்ளச்சேதம் நடக்கப் போகிறது, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, ராஜ்ய குடும்பத்தில் ஏற்பட போகிற பாதிப்பு இந்த வருஷம் அதிகமாயிருக்கும். சில விமானங்கள் கடலிலே விழும் ஆபத்து. எந்த ஆண்டை போலவும் இந்த ஆண்டு இல்லை, வித்தியாசமானதாய் இருக்கும். போன வருஷம் விமானம் ஆக்சிடென்ட், தரை இறங்கும் பொழுது, அதே போல ஏறும் பொழுது, ஏறின பிறகு நான் அப்படி அல்ல. இதுவரைக்கும் விமான விபத்தை இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட போகிறீர்கள். இதை சொல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆண்டு ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று சபைகளுக்குள்ளேயே வந்துருச்சு. ஏன் ஜாதிக்கு ஒரு சபை? நீ பரலோகத்துக்கு வர வேண்டாமா? கீழ் ஜாதி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகி அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேனா? ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டேனா? நீ என்ன அவ்வளவு உயர்ந்த ஜாதியா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் ஹோலி காஸ்ட், பரிசுத்த ஜாதி. டெல்லியிலே ஏற்பட போகிற பல துயரமான சம்பவங்களை கேள்விப்படுவீர்கள். மினிஸ்டர்களுக்கு, ராஜாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அசைக்கப்பட போகிற சில காரியம் டெல்லியில் அதிகம். மாசு அதிகம் படும், பயங்கரமான சூழ்நிலைகள்
டெல்லியில் ஏற்பட போகிறது. இந்த ஆண்டுங்க கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறேன், வேலைவாசி பல மடங்கு ஏறும். எல்லாம் எதையுமே நீ குறைத்து வாங்க முடியாது, எல்லாவற்றையும் நீ அதிகரித்து தான் வாங்க முடியும். அதற்கேற்ற வருமானம் இருக்காது. உன்னுடைய காரியத்தில் நீ சரியாய் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை எபேசியர் 1:3 பெற்றிருந்தால் என் ஐஸ்வர்யம் உனக்கு வரும், இல்லாவிட்டால் வராது. எவ்வளவு விலை கொடுத்தோம் என் பிள்ளைகள் வாங்கி சாப்பிடுவார்கள். என் பிள்ளைகள் என்றால் நான் விரும்புகிற என் பிள்ளைகள். பணம் வச்சிருக்கிறீல்ல, அதை செலவு பண்ணு, தேர்ந்துரும். என் பிள்ளைங்க கையில பணமே இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காமல், பாவியில் வடிகளில் நிற்காமல், பரிசுத்தவான்களுடைய சமூகத்திற்கு நேராய் உட்கார்ந்து, பரியாசக்காரர் மத்தியிலே உட்கார்ந்து ஊழியக்காரனை பரியாசம் பண்ணாதபடி என் வேதத்தில் பிரியமாயிருந்து, என் வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் நேர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைதுராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதுதான் இந்த வருஷம் வாய்க்கும், மற்றவர்களுக்கு வாய்க்காது. புலம்பினாலும் சரி, அழுதாலும் சரி. யார் நீ? உன்னை எனக்கு தெரியாது, போயிரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, தயவு செய்து போய்விடு. ஸ்டெக்ட் காட். தேவாலயத்துக்குள்ள புகுந்தார்ல, வியாபாரம் செய்யறவன், பிசினஸ் பண்றவன், ஆட்டை விற்கிறவன், மாட்டை விற்கிறவன் பார்த்துட்டு சைடா போய் சவுக்கை தயாரித்து, என் வீடு, மை ஹவுஸ், பிரேயர் ஹவுஸ், ஜப வீடு கல்லர் குகையாக்கி விட்டதே. இன்னைக்கு ஆலயத்துக்கு முன்னால் இருந்து ஏழை விடுறல்ல, தங்க தட்டுன்னு ஏழை விடுறல்ல, ஆசீர்வாத தட்டுன்னு ஏழை விடுறல்ல, அது கர்த்தருக்கு நோ. அநியாயமாய் வருகிற பணம் எனக்கு தேவை இல்லை. இந்த வருஷம் மூடு பணி அதிகரிக்கும். கரும் பணி, பனி மூட்டங்கள் மலை தேசங்களிலும் பிளைன்ஸ்லயும் இருக்கும். வெப்பத்தை ஆண்டவர் அதிகரிப்பேன்னு சொன்னாரே, மூடு பனி எப்படி? மூடு பனி வரும், அதிலையும் இவர்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதபடி, வீடு இருக்கா, வீடு இல்லையா, தெரு இருக்கா, தெரு இல்லையா, ரோடு இருக்கா, ரோடு இல்லையா, பாலம் இருக்கா, பாலம் இல்லையா, எந்த காம்ப்ளெக்ஸ், எந்த மாலு போக முடியாதபடி மூடு பனி, பயங்கரமான மூடு பனி. கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவர்களுக்கு 2004 எச்சரித்ததை போலவே 2025 எச்சரிக்கிறேன். கடல் கொந்தளிக்கும், கடல் கொந்தளிக்கும். கடலில் இருந்து எழும்புகிற பலவிதமான நோய்கள் இந்தியாவை அல்ல, உலகம் முழுவதும் தாக்கும். கடல் கொந்தளிக்கும், உள்வாங்கும், சீற்றம் வெளியே வரும், ஜனங்களை உள்ளே வாரிக்கொண்டு போகும். மீண்டும் ஒரு சுனாமியா என்று கேட்கிற அளவிற்கு கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்தால் பாதுகாக்கப்படுவார்கள். அது யார்? கர்த்தருடைய பிள்ளை என்று தீர்மானிக்கிறது தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தருடைய ஆவியானவராகிய நானே. எல்லா நாடுகளிலும் குழப்பம். அதிபரை கடத்தி கொண்டு போவார்கள், ராணுவ வீரர்கள் எழும்புவார்கள், ராணுவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள், பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். யுத்தம், லெபனான், இஸ்ரேல், ஆப்கானிஸ்தான், உக்ரைன், சைனா, யூரோப் தேசங்கள். யூரோப் தேசத்திலே சில முக்கியமான தேசத்தில்
பயங்கரமான பிரச்சனைகள் எழும்ப போகிறது. தண்ணீர் காற்றாற்று வெள்ளத்தை விட கட்டிடங்களையே அடித்து செல்லுகிறதை போல வரப்போகிறது. அந்த வெள்ளம் அப்படியே கடல் மேல் மிதக்கிற கப்பல்களை போல வீடுகளும், அதே சமயம் கார்களும் லாரிகளும் பஸ்களும் ட்ரெயின்களும் விமானங்களும் மிதக்கும். இன்னும் பல தேசத்தில் கொள்ளைக்காரர்கள் பெருகுவார்கள். தீவிரவாதிகள் எழும்பி என்ன இதுவரைக்கும் செய்தாங்களோ வித்தியாசமா செய்வாங்க. கொள்ளை அடிப்பார்கள், ஃப்ராட்ஸ் எழும்புவாங்க. கணனியின் ஃப்ராட்ஸ். பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க, அந்த அக்கௌண்ட் காரியத்தில் ஃப்ராட்ஸ் எழும்பி உங்க பணத்தை சூறையாடுவார்கள். அவனுக்கு தெரியாத டெக்னிக்கா ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சீஃப் தேவனுடைய பிள்ளை இருந்தால்தான் அந்த டிபார்ட்மெண்ட் காக்கப்படும், அதர்வைஸ் காக்கப்படாது. ஒவ்வொரு வருஷமும் சொன்னேன், ஆனால் விலக்கி சொல்லுகிறேன். இந்த 2025 அநீதிமான்கள் பாருங்கள், நீதிமான்கள் நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போகட்டும். ஆண்டவர் என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சென்றால் போதும். கொடிய விபத்துகள், இதுவரைக்கும் அந்த விபத்தெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறதெல்லாம் கொஞ்சம், ஏதோ 2 பெட்டி அல்லது ஒரு பஸ்ல பாதி, ஒரு கார்ல பாதி, அவ்வளவுதான். இந்த வருஷம் வாகனங்கள் அதிகரிக்கும், வாகனங்களின் வேகம் அதிகரிக்கும். எலக்ட்ரிக் கார்கள் தீப்பிடித்து எரியும். என்ன டெக்னாலஜியில கார் செய்தாலும், என்ன டெக்னாலஜியில பேருந்து செய்தாலும், என்ன டெக்னாலஜியில புல்லட் ட்ரெயின் போனாலும் இந்தியாவுக்கு ஆபத்து, சைனாவிற்கு அதிக ஆபத்து. இலங்கை பொறுத்து கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். இலங்கையில் ஏற்பட போகிற பயங்கரமான சூழ்நிலை. சிங்கப்பூர் வேஸ்ட், உன் தேசம் வேஸ்ட். உன் தேசம் அழகினாலும் இச்சையினாலும் ஆடம்பர பொருட்களினாலும் நிறைந்து, என் கண் உங்கள் மேல் வைத்து பார்த்து உங்க மேல வைக்கிற கண்ணை எடுத்துட்டேன். இதுவரைக்கும் சிங்கப்பூரில் ஒரு ஆபத்தையும் ஆண்டவர் கொடுத்ததில்லை. இனி ஆபத்தை கொடுக்க போகிறேன், இனி ஆபத்தை கொடுக்க போகிறேன். நார்த் இந்தியாவில் ஏற்பட போகிற பல சம்பவங்கள் அதிர்ச்சி அடைய செய்தோம். மணிப்பூர் மக்கள் இன்னும் தத்தளிக்கிறார்கள். இன்னும் கூட்ட கூட்டமாய் அகதிகள் வரப்போகிறார்கள். வட இந்தியாவில் நம்முடைய திருச்சபைகள் எரிக்கப்பட போகிறது. விசுவாசிகளோடு பலர் மாண்டு மடிய போகிறார்கள். ஊழியக்காரனே, திறப்புல உட்கார்றேன், திறப்புல உட்கார்றேன். எழுப்புதல் வருது, எழுப்புதல் வருது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பணத்தை வைத்து? இன்னும் எழுப்புதல் வரல, வரல. எழுப்புதலை ஆண்டவர் எப்படி கொடுப்பேன்? அதே கூட்டத்தை தானே கூட்டி பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். அவனை விட நான் பீட் பண்ணணும்.
அவனை விட எனக்கு கூட்டம் அதிகமா வரணும், அவர்களை விட எனக்கு வியூவர்ஸ் அதிகமா வரணும். என்ன சம்பாத்தியம் வேறு பக்கம் போகுது. கவனம் கவனம். இன்னைக்கு நான் அனுப்ப போகிறதை ஆச்சரியப்படுவாய். இந்த ப்ராஃபெசி மெசேஜ் எந்த நிமிஷத்தில் நீ கேட்கிறாயோ அதற்கு முன்னால் உள்ளதை பார். ஒருவேளை பிப்ரவரி கேட்கிறாயோ, ஜனவரி முழுவதும் அலசிப்பார். இதில் உள்ளது பெரும்பாலும் நடந்திருக்கும். திரைப்பட துறையினர் திரைப்பட வேலையை செய்யுங்க. என்ன ஜிக்ஜாக், யாரோ ஒரு ஊழியக்காரன் வந்துட்டான்னு சொல்லி இயேசு இயேசுங்கிற, வேற எங்கேயோ போய் கொடி தூக்கிட்டு இருக்கிற, வேற எங்கேயோ போய் கும்பிட்டு போட்டுட்டு இருக்கிற, என்ன மாய்மால நடிகனா நீ? இயேசு என்னை தப்புவித்தார், அடுத்த நாள் நீ வேறு இடத்திற்கு போய் அவர் என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறாய். திரைப்பட காரியத்தை பார்த்து நரகத்துக்கு போய் சேரு. அரசியலை வந்து குழப்பம் பண்ணாத. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுப்பேன். 2025 போராடுங்கள். 2026 சட்டசபை தேர்தலை குறித்து 2025 வெளிப்படுத்துவேன். நான் சொன்னது நடக்கும். கடந்த வருஷம் அநேகர் சொன்னார்கள், இப்பொழுது இருக்கிற ஆட்சி பீடம் இருக்காது. நான் சொன்னேன், சில ஊழியக்காரரிடத்தில் ஆட்சியை அவர்கள் தான் பிடிப்பார்கள். தொங்கு பாராளுமன்றமாக இருந்தாலும் ஆட்சி அவர்கள் கையிலே கொடுக்கிறேன். 2025 பிப்ரவரி மாதத்திற்கு மேலாக பார், எப்படி வேகம் காட்டுகிறார்கள் அழிவுக்கு நேராய். ஊழியனே சிந்தித்துக்கொள். எழுப்புதல் தாமதிக்கிறது. சபைகளில் எழுப்புதல் நோ, ஜப கூட்டங்களில் எழுப்புதல் நோ. எல்லாரும் கிறிஸ்தவர்கள். எழுப்புதல் என்றால் என்ன? பாவத்தில் இருக்கிறவனை எழுப்புகிறது, முடவனை எழுப்புகிறது. கர்த்தரை அறியாத இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறவர்களை பார்த்தவுடனேயே கர்த்தரே தெய்வம், பாகால் தீர்க்கதரிசிகள் சொன்னதுதான். அதான் எழுப்புதல். உருமாலை கலட்டி வீசினான் பவுல், வியாதியஸ்தர்கள் எல்லாம் எழுந்து விட்டார்கள். அதுதான் எழுப்புதல். தெருவிலே போய்கொண்டிருக்கும் பொழுது நிழல் பட்டு சுகமானார்கள். அதுதான் எழுப்புதல். ஜெபாலயத்திற்குள்ளாக போகிறார்கள். சப்பானி என்ன தருவாங்கன்னு பார்க்கிறான். பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை. என்னிடத்துல ஒன்று வச்சிருக்கிற, உனக்கு தரட்டுமா? கைய பிடிச்சு எழுந்து நட. This is revival. இயேசு பெதஸ்தா குளத்திற்கு போகிறார். கரெக்டா 38 வருஷ வியாதியஸ்தனை சந்திக்கிறார். அவனை பார்த்து கேட்கிறார், என்னப்பா? ஐயா, தூதன் வருகிறார் ஐயா, தண்ணீர் கலக்கிறார் ஐயா, என்னால் எழுப்பி போகவில்லை, முடியல. என்னை கொண்டு போவதற்குள்ளாகவே ஒருவன் இறங்கி அற்புதத்தை பெறுகிறான். இயேசு அவனை பார்த்து 38 years படுக்கை எடுத்துக்கொண்டு நட. மறுபேச்சு அவன் கேட்கல. படுக்கையை சுருட்டி கொண்டு இயேசுவின் பின்னாலே போனான். எழுப்புதல். 12 வருஷ பெருமாடு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். ஊரல் நின்று போயிற்று. 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீ என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம்,
ஒரு வார்த்தை சொல்லும். அந்த ஒரு வார்த்தையிலே எழுப்புதல். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? சபையே விழித்தெழு, விசுவாசியே எழும்பு, ஊழியக்காரனே கர்த்தரை சார்ந்திரு. பீறி போடுவேன். இனி வா வா, உட்காரு, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, சபைக்கு போ, திருவிருந்து எடு. காலம் முடிந்து போய்விட்டது. 98வது ஆண்டிலிருந்து வேதனை. 98லிருந்து கணக்கு போட்டு பாருங்கள். 2024 அதிகமான வேதனை. 2025 98லிருந்து 2024 வரைக்கும் இல்லாத பயங்கரமான கொடூரமான காரியங்கள் நடக்கும். யாருக்கு? ஆசீர்வாதம். உபத்திரவத்தில் இருந்து உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர்களுக்கு, பின்வாங்கி போகாதவர்களுக்கு எப்படியும் கிடைக்கும் என்று விசுவாசித்தவர்களுக்கு ஆண்டவர் தான் எனக்கு மரணமே சம்பவித்தாலும் இயேசுவை விடமாட்டேன் என்கிறவர்களுக்கு, வேதமே என் தஞ்சம், கர்த்தருடைய வார்த்தையை மீறாதபடி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே செய்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். எப்படி? நான் எப்படி கொடுக்கிறேங்கிறத பாருங்க. இன்னும் யாருக்கும் வானத்தின் பலகணிகளை திறக்கல, இன்னும் அவர்கள் ஏறிட்டு இருக்கிற தேசத்தை கொடுக்கல, வர வர விருத்தி அடையல, 100 மடங்கு பெறல, 1000 மடங்கு பெறல. ஏன் தெரியுமா? உங்களுடைய பின்மாற்றம் எனக்கு தெரியும், உங்களுடைய ஜப குறைவு எனக்கு தெரியும், வேத வாசிப்பின் குறிப்பு குறைவு எனக்கு தெரியும். வாலிபனே, வாலிப பிள்ளையே, சிறுவனே, பாலகனே, எழுந்திரு, எழுந்திரு. எச்சரிக்கிற எச்சரிக்கை மீறாதபடி இரு. எச்சரிக்கிற எச்சரிக்கையை மீறாதபடி எழும்பு. வாகனம் வைத்திருக்கிறவர்கள், வீட்டை வைத்திருக்கிறவர்கள், வேலையை வைத்திருக்கிறவர்கள், பிசினஸ் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், ஒழுங்காய் உண்மையாயிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். உலகத்தாருக்கு அழிவு 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 அழிவு. உண்மையாயிருக்கிறவர்களுக்கு, பக்தி உள்ளவர்களாய் இருப்பவர்களுக்கு, பொறுமையாய் உள்ளவர்களாய் இருப்பவர்களுக்கு, நம்பிக்கையுடைய பிள்ளைகளாய் இருப்பவர்களுக்கு, என் பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகும் ஆசீர்வாதத்தை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். இன்னும் இந்த தீர்க்க தரிசனம் every month தொடரும். கர்த்தர் சொன்னதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபையே, ஆவிக்குரிய காது இருந்தா கேளு. ஆவிக்குரிய மனுஷனை, உள்ளார்ந்த மனுஷனை அனல் மூட்டி எழுப்பு. உன் கண்களால் உன்னை சுற்றி இருக்கிற தூதர்களை பார். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் சபையையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் தீர்க்க தரிசனம் தொடரும். பிப்ரவரி மாதமும் தீர்க்க தரிசனம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.